துணிச்சல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். உயிரை விடுவதிலே துணிச்சல் இருக்கக்கூடாது. உயிரை பிடிப்பதிலே, வாழ்வதிலே, சாவதிலே அநேகர் என்று துணிச்சல் கொண்டிருக்கிறார்கள். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து இந்த உலகத்திலே பிள்ளையாக பிறந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். இந்த படத்திலே பார்க்கும் மனிதன் அந்த அருவியிலே குதிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு மேஜிக் மாதிரி இந்த பையன் செய்வதை நான் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிட்டேன். அவன் உள்ளே போனவன் வெளியே வரவே இல்லை. இது கடந்த நாட்களிலே ஒரு பேப்பரில் செய்தி தான். இந்த பெண் பார்ப்பதற்காக அவன் டைவடிச்சானோ இன்னும் சாகசம் செய்ய அவன் டைவடிச்சானோ தெரியல. ஆனால் உயிரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த காலத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு உயிரை குறித்து எந்த பயமும் இல்லை. நீங்கள் மோட்டர் பைக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முக்கியமான சிட்டியில் அவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா அவர்கள் வாழ்வதற்காக இல்லை, நான் வாழ்வதற்காக இந்த பைக் ஓட்டவில்லை என்ற முடிவுடன் இருப்பதை நம்ம பார்க்குறோம். தர்மியான நாளில் நாம் சிந்திப்போம். ஒரே ஒரு முறை தான் வாழ்வு. அந்த வாழ்வை நன்றாக வாழ்வது தான். வாழ்வதற்கு நாம் துணிச்சல் வேண்டும். வாழ்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஆம் அன்பானவர்களே, ஒரு உயிர் இந்த உலகத்திலே வருவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதை போக்கடிப்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய கஷ்டம். அன்பானவர்களே, இந்த உலகத்துக்கு நீங்கள் வேண்டும், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். நமது உயிரை வாழ வைப்போம். அதற்கான முயற்சிகளை எடுப்போம். தேங்க்யூ.